பொதுவாக ஒருத்தர் மேலே நமக்கு இறக்கம் வர்றதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். ஆனால் நம்ம பாலா ஒருத்தர் மேலே இறக்கப்படுறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச தான் சம்பாதிச்ச பணத்திலிருந்து சிறு தொகையை கொடுத்து அவருக்கு உதவி பண்ணுறாரு. எப்படி பாலா உதவி பண்ண முடியும்? அவருக்கு எப்படி காசு வருது? அவர் என்ன பணக்காரனா, பரம்பரை பணக்காரனா, வெளிநாட்டிலேருந்து அவருக்கு பணம் வருது? அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படி வேன் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எச்சக்கையில் கூட காக்கா ஓட்டாதவங்க தான் அவரை பற்றி குறை சொல்கிறாங்க. இந்த குறை சொல்கிறவங்கள ஒருத்தர் கூட ஒரு தடவையாச்சும் யாருக்காவது உதவி பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்களோட மனசை நோகடிக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது எங்களுக்கு தெரியல. பாலாவை நாங்கள் முழுசாக நம்புகிறோம். சில பேர் நம்ம பார்க்கும்போது இவன் செய்கிறது உண்மை, நம்ம மனசு உள் மனசு சொல்லும். அந்த உள் மனசு சொல்கிறத நாங்கள் கேட்போம். அது என்ன சொல்லுதுன்னா, பாலா நல்லவர், அவர் செய்கிறது வந்துட்டு உண்மையாக தன் இறக்கத்தினால செய்கிறாருன்றதை நாங்கள் முழுசாக நம்புகிறோம். இந்த குறை சொல்கிறவங்களோட லாஜிக் பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டில் இருக்கிறவங்க பாலாவுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்களாம், இங்கே இருக்கிற பெரிய பண முதலைங்க பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்களாம். கொடுத்தா அவர் வாங்குறாரு, வாங்கி செஞ்சுட்டு போகிறார். அப்படி ஒருவேளை அப்படி இருந்தால் கூட உதவி செஞ்சுட்டு போகிறாரு, நல்லது தானே. அது ஏன் அவங்க கண்ணை உறுதுது? ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறாரு, அந்த பணம் மூலிமா ஒரு ஏழை ஜனங்க வந்து முன்னேறுறாங்க, அது மூலிமா ஒரு ஏழை பயனடைகிறான்னு சொன்னால் அதுக்கு நீ சந்தோஷம் தானே பண்ணணும். அதை விட்டுட்டு ஏன் வந்துட்டு பாலாவை டார்கெட் பண்ணுறீங்க? யாருனாச்சும் உங்களை நம்பி இந்த மாதிரி அயல்நாட்டுக்காரங்க இங்கே இருக்கிற பண முதலைங்க உங்களுக்கு அதாவது ஹேட்டர்ஸ் உங்களுக்கு தராங்களா? இது கிடையாதுல்ல. ஏன்னா நீங்கள் யார் எப்படின்னு தெரியும். பாலா யார் எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஒருவேளை அப்படி இருந்தால் நல்லது தானேன்னு சொல்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. பாலா வந்துட்டு அவரோட சொந்த உழைப்பில் வர காசில் தான் அவர் வந்துட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க. உங்களால் உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருக்க.